அடுத்தது நாம் எப்படி அவரை முன்னிறுத்துவது, எப்படி நம்ம அவரை ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, கடைசியாய் மூன்றாவதாக நம்முடைய தைரியத்தின் மூலமாய். தைரியம், பை கரேஜ், நம்ம தைரியದ ಮೂಲಕ. இன்றைக்கு இந்த தைரியம்தான் இயேசுவை குறித்து சொல்ல. தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா இயேசுவை குறித்து சொல்ல முடியறதில்ல. நம்ம வெட்கப்படுறோம் இயேசுவை குறித்து ப்ரொஜெக்ட் பண்ண, நாம் பயப்படுறோம் இயேசுவை குறித்து ப்ரொஜெக்ட் பண்ண, நாம் அவமானப்படுறோம், சில சமயத்தில் ஒரு மாதிரி அவமானமே படுறோம் இயேசுவை குறித்து, அவமானமாக எண்ணுகிறோம் அவரை குறித்து சொல்லுவதை. நமக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். தைரியம் வேணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தைரியம் வேணுமா கேட்பீங்களா? தைரியம் வேணுமா? எந்த கடையில் கிடைக்கு? தைரியம் வேணுமா? எந்த கடையில் கிடைக்கு? கடையில் கிடைக்காது, ஒருத்தர் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:13 வசனம் சொல்லுகிறது, அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் வந்து கேட்குறாங்க. பேதுருவும் சீஷர்களும் வந்து பிரசங்கம் பண்ணும்போது, ஜனங்க இயேசுவை குறித்து சொல்லும்போது வந்து கேட்குறாங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி. அவர் தான் நமக்கு தைரியத்தின் ஆவி. யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். அப்ப பேதுரு என்ன பண்றார்? என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன், மறுதலித்த மனுஷன் தான், பயந்த மனுஷன் தான். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாரு? அவங்கள இதுக்கு முன்னாடி நீங்க வசனங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னா அவங்கள காவல்ல பிடிச்சிட்டாங்க. அவங்கள இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணதுனால, இயேசுவை குறித்து சொன்னதுனால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சதுனால அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு திரும்ப மறுநாள் என்ன பண்றாங்க? இந்த கேள்வி கேட்கிறாங்க, நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினால இந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு, சொல்லமா எங்க? அப்பொழுது பேதுரு என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, அவர் தான் எனக்கும் அவங்களுக்கும் பலனை, தைரியத்தை கொடுக்கிறார். என் பலத்தினால எதையும் செய்ய முடியாது, என்னுடைய ஞானத்தினால எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய சாதுரியத்தினால எதுவும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. யார் கண்டு? அப்போஸ்தலர் 4:13 வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். தைரியத்தை பார்த்தீங்களா? ஜனங்க பார்க்குறாங்க, பேதுருனுடைய தைரியத்தை பார்க்குறாங்க, யோவானுடைய தைரியத்தை பார்க்குறாங்க, சீஷர்களுடைய தைரியத்தை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசு பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம். இயேசு பண்ண சொன்னாலும் இவங்க கொஞ்சம் தயங்கினவங்க இவங்க. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? தைரியமாய் பிரசங்கிக்கிறாங்க, தைரியமாய் நிற்கிறாங்க. பண்ணுறா, நீ என்ன பண்ணுறியே பண்ணுற, கொலை பண்ணாலும் பரவாயில்ல, தூக்கி அடிச்சு போட்டாலும் பரவாயில்ல, நான் பிரசங்கம் பண்ணுவேன். பாருங்க, இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க, 2:14 அப்போஸ்தலர் 2:14 வசனம் சொல்கிறது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என்ன தைரியம்? பக்கத்தில் பார்த்து சொல்றீங்களா? என்ன தைரியம்? என்ன தைரியம்? அப்படி நின்று பிரசங்கம் பண்றாரு. அதே வசனத்தில் முதல் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். கடைசியாக முடிக்கிறேன். 11 பேர் கூட நின்னாங்க. பாருங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா இயேசுவை குறித்து பிரசங்கிக்கணும், இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்ணணும், அல்லது ப்ரொஜெக்ட் பண்றவங்க கூடவாது கொஞ்சம் நிற்கணும். எங்க என்ன சொல்லுகிறது வசனம்? அப்பொழுது, நீங்களே வாசிக்கிறீங்களா? அப்பொழுது 2:14 அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று. சொல்லமா? எவ்வளவு பேர் கூட? அப்பொழுது பேதுரு, சொல்ல மாட்டீங்களா? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று. எவ்வளவு பேர் கூட நின்று? 11 கூட. பேதுரு எழுந்து நின்ன உடனே 11 பேரும் அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க கூட. எப்படிங்க? பேதுரு எழுந்து நின்ன உடனே கூட எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க.
பரிசுத்த ஆவியின் பலத்தினால எழுந்து நிற்கிறாப்புல. ஆனால் கூட இருந்து எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. பெரிய தைரியத்தை பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு பாஸ்டரோடு கூட நிற்கணும். நாங்கள் உங்களோட கூட நிற்கிறது போல நீங்கள் நம்மோடு கூட என்ன பண்ணணும்? நிற்கணும். சூழ்நிலைகள் மத்தியில் நிற்கணும். நின்னாங்க ஜனங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் பேசுறாரு, தைரியமாய் பேசுறாரு. ஸோ நாம் ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உதவியை நாடுங்க. என்னங்க தயக்கமாக இருக்கா? கூச்சப்படுறீங்களா? கொஞ்சம் வெக்கமாக இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க. பரிசுத்த ஆவி என் பலத்தினால ஆகாது, என்னால் பேச முடியாது, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, எப்படி சுவிசேஷத்தை சொல்றதுன்னு தெரியாது, எப்படி சாட்சியாக நிற்பது என்று தெரியாது. அதனால தான் முதல் வசனத்தை நான் வாசித்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, எப்பொழுது நீங்கள் வேண்டும் போது, அவரை வாஞ்சிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் என்ன பண்றாரு? உங்க மீது வந்து நீங்க எல்லா இடத்துலையும் சாட்சிகளா இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஐக்கியத்தில் பலப்பட்டிருப்பேன், நான் தைரியத்தில் பலப்பட்டிருப்பேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. சொல்லாமா? என் சாட்சியின் மூலமாய் நான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். என் ஐக்கியத்தின் மூலமாய் நான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். என் தைரியத்தின் மூலமாய், அப்பா கொடுக்குற அந்த தைரியத்தின் மூலமாய் அவரை நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ப்ரொக்ளைம் மாத்திரம் இல்லை, நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்ம சாட்சி முக்கியம், நம்முடைய ஐக்கியம் முக்கியம். தனித்தனியாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மளை திருடிட்டு பிசாசானவன் போயிடுவான். வேதம் சொல்லுகிறது பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து, அவன் வந்து 2 பல்லை நீட்டி கொண்டு வருவான். அப்படிதான் பைபிள் சொல்லுதா? 2 பல்லு 2 கொம்பை போட்டுக்கிட்டு, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு, கருப்பா பார்க்கவே முடியாம விகாரமா ஆண் வருவான். அப்படி போடல. கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ பக்கத்திலே இருப்பான், தெரியாது. என் நண்பர் மூலமா தான் இருப்பான், தெரியாது. பிரதர் மூலமா தான் இருப்பான், தெரியாது. என்னுடைய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் இருப்பான், தெரியாது. ஆமா இல்ல அப்படித்தானே இருக்குமோ, இப்படிதான் வரும். அது நமக்குள்ளாக என்ன நடக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய விரிசலை கொண்டு வரும், ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வரும், வெறுப்பை கொண்டு வரும். அப்படியே நம்ம ஐக்கியம் போயிடும், நம்ம சாட்சி போயிடும். அப்புறம் எப்பறம் நம்ம தைரியமாக பிரசங்கம் பண்ணுறது? அவர் எப்படி தைரியமாக நான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறது? இங்கே தான் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேசிக்ஸ் ஸ்டெப்பு அடி வாங்கிடுச்சே. அஸ்திவாரமே அடி வாங்கின பிறகு அப்புறம் நான் தைரியமாக எங்கே பண்ணிக்க முடியும்? நின்னாலும் பேஸ்மெண்ட் ஆடும். இதான பேஸ்மெண்ட் ஆடும், கால் உதறும். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு சீரியஸாக ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐ நீட் டு ப்ரொஜெக்ட் யூ. நான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரே, என் சாட்சியின் மூலமாய். நான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன் என் ஐக்கியத்தின் மூலமாய். நான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் கொடுக்குற தைரியத்தின் மூலமாய். ஒப்பு கொடுக்கலாமா?